குட்கா முறைகேடு தொடர்பான முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மீதான வழக்கில் விசாரணை எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்ற சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்ததாக கூறி முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரி உட்பட மத்திய மாநில அரசு அதிகாரிகளுக்கு எதிரான வழக்கினுடைய விசாரணையை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அதன் மூலமாக தமிழகத்தில் விற்பனை செய்ததாக டெல்லி சிபிஐ காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த வழக்கில் உமா சங்கர் குப்தா, மாதவராவ் உட்பட 6 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் மற்றும் PV ரமணா உள்ளிட்டோருக்கு எதிராக கடந்த மே மாதம் கூடுதல் குற்றப்பத்திரிகையை டெல்லி சிபிஐ சார்பில் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சி விஜயபாஸ்கர் மற்றும் PV ரமணா ஆகியோர் இந்நாள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பதால் இந்த வழக்கினுடைய விசாரணையை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரி சிபிஐ தரப்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை பரிசீலித்த சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கினுடைய விசாரணையை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள MP MLAக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றுவதாக உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணையை ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பதாகவும் அன்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விசாரணை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது.